கிட்டவில்லை. முன்னர் வாங்கிய வாக்குறுதிகள் செயல் வடிவம் பெறவில்லை. இன்னும் பொறுத்திட இயலாது. சிறை நிரப்பும் களம் காண்போம். இன்னும் பொறுத்திட இயலாது. சிறை நிரப்பும் களம் காண்போம். வெல்லட்டும் 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 நடை மேடை உயர்த்த கோரும் போராட்டம் வெல்லட்டும் 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 நடை மேடை உயர்த்த கோரும் போராட்டம் வெல்லட்டும். அடுத்ததாக கரங்கோர்க்கும் போராட்டம் ஒன்றிய அரசே 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 உயர்த்திடு 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 ரயில் நிறைய நடை மேடையை ரயில் நிறைய நடை மேடையை உயர்த்திடு 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 ரயில்வே துறையே 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 ஏறிடவும் முடியாமல் ஏறவும் முடியாமல் இறக்கிடவும் முடியாமல் இறங்கிடவும் முடியாமல் ரயில் பயணம் செய்வோர்கள் ரயில் பயணம் செய்வோர்கள் இன்னல் அடைவது இன்னல் அடைவது தெரியலையா 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 இறக்கமில்லையா 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 ஏழா நிலையில் உள்ளவர்கள் ஏழா நிலையில் உள்ளவர்கள் ரயில் எப்படி ஏறுவார்கள் ரயிலில் எப்படி ஏறுவார்கள் எப்படி கீழே இறங்குவார்கள் எப்படி கீழே இறங்குவார்கள் ஒன்றிய அரசே ரயில்வே துறையே ஒன்றிய அரசு ரயில்வே துறையை எம்பிக்கள் மூலமும் எம்பிக்கள் மூலமும் கட்சிகள் மூலமும் கட்சிகள் மூலமும் அமைப்புகள் மூலமும் அமைப்புகளின் மூலமும் முயற்சித்தோம் 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 பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லை இன்னும் பொறுத்திட இயலாது இன்னும் பொறுத்திட இயலாது. நிறை நிரப்பும் களம் காண்போம் சிறை நிரப்பும் களம் காண்போம். வெல்லட்டும் 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 ஆயிரப்பட்டினம் ரயில் நிலைய காயப்பட்டின ரயில் நிலைய நடை மேடையை உயர்த்த கோரும் ரயில் நிலைய நிறுத்த கோரும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் வெல்லட்டும். நன்றி. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் நோயாளிகள் துன்பப்படுவது தெரியலையா துன்பப்படுவது தெரியலையா இறக்கமில்லையா 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 ஏழா நிலையில் உள்ளவர்கள் ஏழா நிலையில் உள்ளவர்கள் ரயிலில் எப்படி ஏறுவார்கள் ரயிலில் எப்படி ஏறுவார்கள் எப்படி கீழே இறங்குவார்கள் எப்படி கீழே இறங்குவார்கள் இறக்கமில்லையா 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 ஒன்றிய அரசே ரயில்வே துறையே ஒன்றிய அரசு ரயில்வே துறையே ஒன்றிய அரசே ரயில்வே துறையே ஒன்றிய அரசு ரயில்வே துறையே எம்பிக்கள் மூலமும் எம்பிக்கள் மூலமாக இறங்கவும் இயலாமல் ரயிலில் பயணம் செய்பவர்கள் ரயிலில் பயணம் செய்வோர்கள் இன்னல் அடைவது தெரியலையா இன்னல் அடைவது தெரியலையா 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 ரயிலில் பயணம் செல்பவர்கள் ரயிலில் பயணம் செய்வோர்கள் இன்னல் அடைவது தெரியலையா இன்னல் அடைவது தெரியலையா சிறியவர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் தாய்மார்கள் நோய் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் பேசுகிறேன். இது முன்னதாக பலமுறை நான் முயற்சி செய்திருக்கிறேன், முடியவில்லை. மீண்டும் நான் முயற்சி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். ஆக இப்படி இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதை அலட்சியப்படுத்தவில்லை. அண்ணன் கிறிஸ்தவராஜ் அவர்கள், நான் அதை கவுண்டருக்காக சொல்லுறேன், ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை சொல்லுவதிலே கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐயப்பாடு. நிச்சயமா இல்லை. நம்முடைய எம்பி அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள் இதில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை, அதுவும் காயல்பட்டினம் ஆர்மேனி மக்களுடைய இந்த பிரச்சனையை
முடித்து கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வத்தோடு வேகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறையிலே பணியாற்றுகிற உயர் அதிகாரிகள் இதை வேண்டும் என்றே நம்முடைய கோரிக்கையை புறந்தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். ஆக 15 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இன்னும் கொஞ்சம் பொறுங்களேன், இன்னும் கொஞ்சம் பொறுத்துத்தான் பார்ப்போமா என்ற கருத்துக்களை இன்னும் இடவே இல்லை. வருகிற 9ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் என்று சொல்லி போராட்ட குழுவினரால் அறிவிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஆக பொறுத்தது போதும். ஒரு சாதாரண கோரிக்கை 15 ஆண்டு காலமா ரயில் மேடையை உயர்த்துறது, 24 பெட்டிகள் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த ரயில் மேடையின் நீளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து மதுரைக்கு போங்க, ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு வேலை நடந்துட்டு தெரியுமா? ரயில்வேல பயங்கரமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, அவர்களுக்கு செய்து கொடுக்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. 15 ஆண்டு காலம் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கை. இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற மக்கள், ஆறுநேரி அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காயல்பட்டினம். ரயில்வே துறை அதிகாரி வீட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ வயதானவங்களோ குழந்தைகளோ இந்த ஸ்டேஷன்ல இறங்க முடியுமா? இந்த ஸ்டேஷன்ல ஏற முடியுமா? நிச்சயமா முடியாது. எத்தனை பேர் விழுந்திருக்காங்க, ஆனா வெளியே சொல்றது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்றைக்கு நம்முடைய நகர மக்கள் இந்த ஸ்டேஷனை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இங்க ஏறுறது இல்லை, திருச்செந்தூர் ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஆக அப்படியே இந்த நிலை தொடர்ந்தால், எனக்கு முன்பாக பேசிய காக்கா அமானுல்லா அவர்கள், அண்ணன் திருத்துராஜ் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னார்கள், அண்ணன் ஷாஜகான் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ஸ்டேஷனே இல்லாம போயிடும். ஆக அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை நம்முடைய ஊருக்கு வரக்கூடாது. இந்த ஸ்டேஷன் நம்ம மட்டும் பயன்படுத்துறோமா? இல்ல, ஆறுநேரி அது இருக்கிற சுற்றுவட்ட கிராமங்கள், ஆறுநேரியில் இருக்கிற பெரும்பகுதியான மக்கள் காயல்பட்டினம் ஸ்டேஷன் தான் பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர் மக்கள் பயன்படுத்துகிறோம். எனவே இந்த கோரிக்கையை சீக்கிரமாக, துரிதமாக, இந்த நியாயமான கோரிக்கையை உடனடியாக செய்து தர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய நகர கழகத்துடைய செயலாளர் அவர்கள் முத்து அவர்கள் பேசியிருக்கிற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகள், குறிப்பாக மரியாதைக்குரிய மன்னர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரர் முகமது அபுபக்கர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற காயல்பட்டினம் நகர்மன்றத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் என் அன்பு சகோதரர் முத்து அவர்களே, வருகின்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வியாபார பெருமக்களே, காயல்பட்டினம் ஐக்கிய பேரவையுடைய நிர்வாகிகளே, பொதுநல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, பொதுமக்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கம். 15 ஆண்டு காலம் நம்முடைய ஊர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கையை 15 ஆண்டு காலமாக நாம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண இந்த ஒரு கோரிக்கையை இந்த மத்திய அரசாங்கம் 15 ஆண்டு காலம் நிராகரித்திருக்கிறது. எனவே இந்த கோரிக்கையை, முக்கியமான கோரிக்கை, ஆனால் மிக சாதாரண கோரிக்கை, காயல்பட்டினம் ரயில் நிலைய நடைமேடையை உயர்த்த வேண்டும், அதுபோக 24 பெட்டிகள் நிற்கின்ற அளவுக்கு அந்த நீளத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இது மத்திய அரசாங்கத்திற்கு அல்லது ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அல்ல. இது பல கோடி ரூபாய் செலவில் செய்யக்கூடிய பணிகளும் அல்ல, ஒரு சாதாரண கோரிக்கை. ரயில்வே துறை அதிகாரிகள் 15 ஆண்டு காலம் இந்த கோரிக்கையை பார்ப்போம் 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 என்று அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருந்த போது நமது ஊருக்கு மரியாதைக்குரிய எம்பி நட்டஜி அவர்கள் வருகை தந்தார்கள் நிகழ்வுக்காக. அன்றைய தினம் நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் காக்கா எம்ஜே சேத்ராய் அவர்கள், அன்னூர் அவர்கள் எல்லாம் நாங்க அவரை கூட்டு போய் நேர்ல ஸ்டேஷன் கூட்டு போய் அந்த இடத்தை காட்டி இதை நீங்க உடனே செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம்.
அது மட்டுமல்ல, அவரும் முயற்சி பண்ணார், முடியல. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பார்வைக்கும் இது வந்தது. இந்த பிரச்சனை, இந்த கோரிக்கை, காயல்பட்டம் கோரிக்கை என்று சொன்னால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அதை செயல்படுவார்கள். அவர்களும் அது சம்பந்தமாக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நடக்கவில்லை. நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களை நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக அறிவிக்கின்றோம். அதற்கு செய்தித்தாள்கள் என்று சொன்னால் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் காயப்பட்டு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் கல்வி கொடுத்து நிற்போம். என்ன பார்ப்போம். ரயில் மறியல் போராட்டம், கடையடைக்கும் போராட்டம், ரயில் மேடை காயப்பட்டினம் ரயில் நிலையம் மேடை உயர்த்தும் வரை போராடி கொண்டே இருப்போம். இந்த வருட கடைசிக்குள்ளாக எனக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்தமைக்கு அனைத்து கட்சிகளுடைய போராட்ட குழுவின் சார்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக நன்றி.